கருப்பசாமி. ஆமா, அப்படியா? தில்லையிலே திகழும் கனக சபாபதியின் எல்லையில்லா கருணை என் சொல்வேன். புள்ளிமார் வழுவும் பூசிய வெள்நீரும். இந்த பாட்டு எங்க உள்ள பாட்டுடா? தில்லையிலே திகழும் கனக சபாபதியின் எல்லையில்லா. சிதம்பரம் யாரப்பா? சிதம்பரம். எல்லையில்லா கருணை வடிவழகின் சொல்வேன். அருமையான பாட்டு. சிதம்பரத்து வந்து 2 பேர் வந்திருக்காங்க. நீ மட்டும் தான் வந்திருக்க. நான் எப்படி சொல்ல முடியும்? ஒருத்தன் முழிச்சுக்கிட்டு இருக்கான். நான் ஓசூரில் இருக்கேனே, என்ன சிதம்பரம்னு சொல்லி கூப்பிட்றாரு, நான் எப்படி கூப்பிட்றது அப்படின்னு முடிச்சுக்கிட்டு இருக்கான். தன் தந்தையை பற்றி கேட்க வந்தவன் கால் ஒன்று வரலாம். நோயுற்று தளராமல் நொந்தே மனம் வாடாமல் பாயில் கிடவாமல் பரமரடி சேர்வார் தமக்கு. திருப்புகழ். நோயுற்று தளரக்கூடாது, நொந்தே மனம் வாடக்கூடாது, பாயில் கிடந்து விடக்கூடாது, பரமரடி சேரும் வரையினார். எவ்வளோ அருமையான வரம் பார்த்தியா? நல்ல வரமா? வரலாம். கருப்பசாமி இந்த கோயிலுக்கு வந்த பிறகு விதி, கர்மா, ஞானம் எல்லாத்தையும் பற்றி கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சு என் மனத்தை ஒரு தெளிவுக்கும் ஒரு பக்குவத்துக்கும் ஒரு அடக்கத்துக்கும் நான் கொண்டு வந்துட்டேன். பெற்ற பாசத்தால் மனம் ஒரு பக்கம் வருத்தப்பட்டாலும் விதியவும் கர்மாவையும் யாரும் வெல்ல முடியாது என்பதை என் பிள்ளை என்னை விட்டு தவறிய பொழுது நான் புரிந்ததை இப்போ எங்கள் அப்பன் தவிர அதுக்கு காத்திருக்கானோன்னு ஒரு பயம் இருக்குது. உண்மையா இல்லையாடா? கால் வந்துட்டுவான். அதனால் மரணத்தின் தன்மை எப்படிப்பட்டது என்பதை மனது அறிந்து அதை உணர்ந்து பக்குவப்பட்டு மரமரத்து விட்டது. வரலாம். என் தாப்ப இப்போ உடல்நிலை சரியில்லாமல் இருக்கான, நீண்ட காலம் பாயில கிடந்து இழுபட்டு எதுவும் வேதனை நடந்துருமா? அப்படி இல்லை ஈசனே, இழுபடாத அளவுக்கு எதுவும் முக்தி கிடைச்சிருமா? அல்லது குணமாகி எந்திரிச்சு தத்தி தத்தி நடந்துருவாரா? இதுக்கு ஒரு முடிவை நீ தான் எடுத்துக்கணும். என்னைய வேதனைப்படுத்திடாதப்பான்னு ஒரு மன வருத்தம் இருக்கு. அதுக்கு நான் கேட்டேன் ஒரே ஒரு கேள்வி. கருப்பசாமி, இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டுருச்ச, அதுக்கு என்னப்பா காரணம்னு கேட்டேன். காரணம் விதி என்பதாகும். அதற்கு முடிவு என்னன்னு கேட்டேன். புரட்டாசி மாதம் 20ஆம் தேதி வரை அவனை பற்றி கேட்காமல் அமைதியாக பிரார்த்தனை மட்டும் செய்து கொள். அந்த விதியினுடைய விளையாட்டு அதுவரை வேகம் இருக்குன்னு கணக்கு வந்துருச்சு. அதனால் புரட்டாசி 20ஆம் தேதி வரை சிவனையும் என்னையும் துதித்து உன் தந்தைக்கு என்னுடைய ஆசீர்வாதத்தை கொடுப்போம். வெற்றி அடைவாய். கால் சொல்லலாம். கருப்பசாமிக்கு இந்த கனியை கொண்டு போய் கொடு. புதிய சக்தி அவன் உடல்ல பிறக்கும். இந்த கனியை உன்னுடைய வண்டி வாகனம் வெற்றியா ஓடும். இந்தா செல்வாக்கா இருப்ப, வெற்றி உண்டு மகனே, ஆனந்தமடைவார். அதே சிதம்பரம் பகுதி. கால் ஒன்று வா மகனே, வா. வரலாம். என்னப்பா வேணும் உனக்கு? ஓ, என்ன வேணும்? நான் ஒரு வட்டம் போட்டேன், நீ பார்க்கலையா? ஓ, இதுக்கு இங்கிலீஷில் என்ன எழுத்துடா இது? ஓ,
சைவர் கால் ஒன்று. அந்த பணத்தை வாங்கி தர முடியுமா? முடியும். ஆளை கொண்டு வந்து உன் கண்ணு முன்னால காட்டுறேன், பணத்தையும் வாங்கி தரேன், ஜெயிச்சு கொடுக்குறேன். இந்தா வகையா நாளைக்கும் போயிட்டு வாங்க, நல்லா இருக்கும். திருவண்ணாமலைக்கு அரோகரா. திருவண்ணாமலை 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 ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோ, இல்லை ஒரு பிள்ளை என்று ஏங்குவோர் பலர் இருக்க, இங்கு வந்து ஏன் பிறந்தாய் செல்வ மகனே. குடிகார பேரை பெற்று மனவேதனை அடைந்து நொந்து வந்த மகன், கைகால்கள் விளங்காத கால் ஒன்று வரலாம்ப்பா. கடவுள் குடி செய்கிறோம், காதல் மனம் அறிய வைத்தாள். இன்னொரு தடவை கால் ஒன்று வரலாம். பக் 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 பக். காதலிலும் பெருமை இல்லை, கண்களுக்கும் இன்பமில்லை, கடமையில் ஈன்றெடுத்தாள் உன்னையடா. வரலாம். உன் மகனை போய் பார்த்தேன், கர்பசாமி மதுவில் மயங்கி கிடக்கிறானே, அவன் மனம் திருந்தி என்னோடு வந்து இணைவானா? என் மனைவியினுடைய மனநிலைகளும் சரியில்லாமல் இருக்க, ஆறுதலும் எனக்கு இல்லையே, என் சொத்து மட்டும் வேணுங்கிறாங்க, என் சுகத்தை பற்றி கவலைப்படலையே, இந்த குடும்பம் ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய நிலைமை நடக்குமா நடக்காதா என்ற வேதனை உன் உள்ளத்தில். கால் ஒன்று வரலாம். தண்ணி கொடுக்குறீங்க? எவ்வளோ நேரம் இருந்து சொல்லிக்கிட்டு நினைப்பா நம்ம. அதனால மகன் திருந்துவதற்கு நாளாகும். சொத்தை என் பேருக்கு எழுதி கொடுன்னு கேட்கக்கூடிய நிலைமை வந்துக்கிட்டு இருக்கும். அதில் ஆபத்தில்லாமல் நடந்து உன் சொல்ல கேட்கக்கூடிய அளவுக்கு அவங்கள நான் சரி பண்ணி தந்தா போதுமில்ல. அவன் பண்ணதுக்கு விரும்பலையே, அவன் வேற மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். கால் ஒன்றுட்டு வா. உடைச்சி சொன்னா உலகம் சிரிக்குண்டா. வெற்றிவேல் முருகனுக்கு. அவரை மனதை திருப்பி கொண்டு வந்து கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணி தாரேன். வெற்றி உண்டுப்பா, காலப்படாண்டாம், நல்லா இருக்கலாம். அதே திருவண்ணாமலை எம்பெருமானே கருப்பசாமி, மொட்டை போடணும்னு வந்தேன், சாமி என்ன கூப்பிடலையா? அம்மா பையன் கால் வந்துட்டு வா. அபிராமி சிவகாமி மொட்டை போடுறதுக்கு காலையில என்ன பார்த்துருக்க வேண்டாமாடா? ஓஹோ, அப்போ எப்போ போடுறது? சரி, இன்னொரு தரம் கால் வந்துட்டு வா. வெள்ளிக்கிழமை வர அவகாசம் இருக்கு. வெள்ளிக்கிழமை போட்டுக்கலாமா? போயிட்டு எப்படி வந்துடுவேன்? இங்கே இருந்துக்கிறதையா? ஓகே.
வெள்ளிக்கிழமை வரை இருந்து மொட்டை போட்டு என்கிட்ட வரத்தை வாங்கிட்டு ஊருக்கு கிளம்பு. வேறு என்னடா வேணும்? எதுடா? ரெடி பண்ணி தரேன், பொறுமையாக மொட்டை போட்டு கொடுவோம். போல பாமா ஒரே மகாம காப்பாற்றுறேன், பொறுமையாக வெற்றி அடைவாள். கர்மசாமி கருணாகப்பள்ளி, கேரள தேசம் கருணாகப்பள்ளி. அம்மா பராசக்தி வருக. உன் உள்ளத்திலும் உன்னுடைய இல்லத்திலும் உள்ளும் புறமுமாக நான் இருக்கிறேன். உண்மையா இல்லையா? நீ நினைக்கிற மாதிரி உன் பையனுக்கு அருமையான உத்தியோகத்தை கொடுத்து இனத்தார் மெச்ச நல்வாழ்வை கொடுத்து தாரேன். வெற்றிமாற கொடுப்பா. யார் மெச்ச? இனத்தார் மெச்ச உயர்ந்த வாழ்க்கையை தாரேன். அதனால இப்ப நடக்கக்கூடிய இந்த செலக்ஷன்ல வேலை உறுதி. வெற்றி ஆயாச்சு. பணம் பெருகும், சொந்த பந்தங்கள் புகழ் கூடும். கேரளாவில் ஒரு எலெக்ஷனில் நீ தேர்ந்தெடுக்கப்படுவாய். பொறுப்பும் கிடைக்கும், புகழும் கிடைக்கும். கண்ணை முடிக்க பார்க்குறேன். கருப்பசாமி ஜெயிச்சு தாரேன். வெற்றி உண்டு, கிடைக்கும்பா. தஞ்சாவூர் பஞ்சவர்ண கிளி இருக்கு, பழுத்து வந்த பழம் இருக்கு, நெஞ்சினே நிறைவு இருக்கு, நினைத்து வந்தால் சுகம் இருக்கு. இன்னொரு தரம் மேளங்கள் முழங்கி வரும், விளையாட்டோ கதையோ கருத்தோ சொல்லி பேசுவதை விட உண்மையான நிலைகளை சொல்லி உணர்த்தி அதில் உயர்வான நிலையை கொடுத்து வாழ்த்துவதுதான் புனிதமான செயல். உன்னுடைய வாழ்க்கையினுடைய முழு சர்க்கத்தையும் நான் எடுத்து பார்த்தேன். ஒரு மனிதனுக்கு எழுதப்பட்ட விதியினுடைய அமைப்பு இந்த பிறவியில் இப்படி வாழ வேண்டும் என்று இருந்தால் அது யாராலும் தடுக்கவே இயலாது. அதுக்கு தெய்வங்களும் செவி சாய்க்கத்தான் செய்யும், மகான்களும் அதற்கு துணை கொடுக்கத்தான் வேண்டும். ஏற்கனவே அமைந்து போன ஒரு வாழ்க்கை இனி சொந்தமில்லை என்ற ஒரு முடிவாகிவிட்டது. சரியாக இன்னும் உன்னுடைய பிறப்பினுடைய அம்சத்துப்படி நான் பார்த்தேன் என்றால் ஆனி மாதம் 27ஆம் தேதி வரை மனதை அடக்கி தெளிவாக இருப்பதே நன்று. இந்த விஷயங்களை நான் தெளிந்து பார்க்கும் பொழுது அடுத்த பக்கத்தை புரட்டி பார்த்தேன். உன் பக்கத்தில் சில குற்றங்குறைகள் இருப்பதாக ஒரு கற்பனையை செய்து ஒரு புகாரை கொடுத்து வைத்தால் இவரால் நமக்கு இடைஞ்சல் வராது என்று சொல்லி தீயவன் ஒருவன் அவனுக்கு தெளிவான ஒரு வழியை காட்டி அப்படி ஒரு ஐடியாவை இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறார்கள். புரியுது? அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் காப்பாற்றியும் தாரேன். ஆனி மாதம் 22ஆம் தேதி வரை பொறுமையாக இருந்து மறுதளிப்பான நல்ல துணையமும் கொண்டு வந்து சேர்க்கிறேன். கால் ஒன்று வரலாம். பொறுமை நன்று, பெருமை வாழ்வு. கர்மசாமிக்கு இந்தா வீடும் அமையும், தொழிலும் அமையும், சொன்ன தேதியில் துணையும் வாழும். வாழ்க்கை தஞ்சாவூர் தெய்வ அருள் பெற்றவன். உணர்ச்சி வசப்பட்டா அங்கே வந்து ஒன்றுமே பேச முடியாது, அடக்கிட்டு உட்கார்ந்தா கிடைக்கும். பார்த்துக்கா. என்னப்பா வேணும்? ஆடுறா சக்கா.
ஏன் ஓ அப்படி வரையா? கெட்டிக்காரடா கெட்டிக்காரடா. சரி என்னப்பா இங்கே உட்காரு. சரி என்னடா வேணும்? வெளிநாட்டுக்கு போயிட்டு திரும்பி வந்துட்டேன். என்ன சாமி வருது உனக்கு? கற்பராயன். சின்ன கற்பரா பெரிய கற்பரா? ஆட்ரா சொக்க. ஒரு காலத்தில் மலையாளத்தில் இருக்கக்கூடிய, நான் சொல்கிறது 500 ஆண்டுகளுக்கு 600 ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ளது, மலையாளத்தில் இருக்கக்கூடிய பெரிய கிடாரங்களை எடுத்துக்கொண்டு களவாடி வந்த ஒரு 18 திருடர்களும் நமது திருமலநாயக்கர் மன்னருடைய ஆட்சி காலத்தில் தமிழகத்தில் வந்து மறைந்து கொண்டார்கள். மலையாள மன்னர் காவலர்களை வைத்து திருடர்களை தேடிச் சென்றார்கள். அப்படி தேடிச் செல்கிற பொழுது தமிழ்நாட்டில் பாண்டிய நாட்டில் மறைந்திருந்தார். திருடர்களை பிடித்தாச்சு. உங்கள் நாடு எங்கள் திருடர்களுக்கு அடைக்கலம் கொடுத்தது என்று குற்றம் சாட்டினான் சேர மன்னன். பாண்டிய மன்னன் கூறினார், எங்களுக்கு தெரியாமல் மறைந்து வந்தார்கள் இவர்கள் என்று உண்மையை சொன்னான். மன்னர்களுக்குள் இருக்கின்ற பிரச்சனைகள் தீர்ந்து விட்டன. திருடர்களை பிடித்து விட்டோம், உங்கள் நாட்டில் தண்டனை கொடுக்க வேண்டியது நீங்களே ஆகும் என்று சொன்னார். யாரு? சேர மன்னன். அதற்கு பாண்டிய மன்னன் கூறினார், தண்டனையை நிறைவேற்ற எனக்கு அதிகாரம் இல்லை. ஏனென்றால் திருடிய பொருள் என் நாட்டுக்குரிய பொருள் இல்லை, திருடியவர்களும் என் நாட்டவர்கள் இல்லை, மறைந்த இடம் மட்டுமே இது. ஆகையினால் தண்டனை கொடுப்பதற்கு இடத்தை தருகிறேன், நிறைவேற்ற வேண்டியவன் நீ என்றான். அந்த 18 பேர்களில் ஒருத்த பேர் கற்பன். ஒரு திருடன் பேர் என்ன பேர்? கற்பன். அவன் எந்த நேரமும் கையில் ஒரு சங்கிலியோடவே இருப்பான். உடனே மன்னனுடைய கட்டளை என்ன நடந்ததென்றால் 18 திருடர்களையும் படிக்கு ஒரு தலையாக வெட்டி வைந்தான். நம்ம அழகர் மேல 18 படியில் ஒவ்வொரு தலையாக வெட்டி வச்சிட்டாங்க. கடைசியில் வரக்கூடிய அந்த கற்பனுங்கிறவன், நான் கருப்பசாமியுடைய அருளை பெற்றுத்தான் எனக்கு இந்த பெயர் வைத்திருக்கிறார்கள், ஆகையினால் திருடியது என் குற்றம்தான், நான் இந்த உலகத்தில் தெய்வமாக இருந்து எல்லாருக்கும் நான் வரம் கொடுப்பேன், அதனால் என் உயிரை கருப்பசாமியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி தலையை காட்டிட்டான். சேரமன்னன் தலையை வெட்டி வச்சுட்டான். அதனால் அந்த சங்கிலி கற்பனுங்கிறவனுடைய ஆத்மாவும் அந்த 18 படியில் உயிராக தெய்வமாக நின்றுச்சு. அதை குலதெய்வமாக வணங்கி வந்தார்கள் சோழவர்களும் பாண்டியர்களும் சேர மன்னர்களும். அப்படி வந்த தெய்வத்தில் ஒரு தெய்வம் தான் உன் சங்கிலி கற்பன். கால் வந்துட்டுவான். புரியுதா? இது ஒரு வரலாறு. இவ்வளவு குலுக்கு இவ்வளவு சத்தம் போடக்கூடிய உடம்புல நோயை ஒட்ட வச்சுட்டானே, அந்த தெய்வம் என்னடா செய்ததுன்னு ஒருத்தன் கேள்வி கேட்டா பதில் சொல்லுவியா? அதுதான். அப்ப அடக்கமா இரு, சரி பண்ணிடுவோம். பக்கத்துல வா வா வா. இந்த சூழ்நிலை வருவதற்கு காரணம் மாந்திரிகம் தான் என்பது உறுதியாக்கப்பட்டது. அதுல உன் வீட்டுக்கு பின்பக்கத்திலையும் இருக்கக்கூடிய இடத்துலையும் அடையாள சின்னங்கள் கிடக்கு. அவைகளை எல்லாம் நீக்கி உன்னை தெளிவாக்கி தந்தா போதும்ல, மீண்டும் வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன். கால் வந்துட்டு வா. நடக்காதுடா மகனே, இருக்கிற பணத்தை இழந்துருவேன். இன்னும் 3 வருஷத்துக்கு நீ வெளிநாட்டில் தான் இருக்கணும். கால் வந்துட்டு வா. என்னடா ஒன்றுற மாட்டேங்க, வா. உணர்ச்சியை அடக்கடா. அருள் பாதி ஆங்காரம் பாதி. உள்ளத்தில் தோன்றும் உணர்வுகளே அருளாக மாறணும். அது அடங்கிவிட்டால் ஞானமாக தெரியும். உள்ளத்தை அடக்குவாய் மகனே. இன்று உறங்கி நாளை விழித்து காலையில் என்னை பார்ப்பாய். இந்தா வா பக்கத்தில் விடா. சரி கருப்பசாமி. ஆமாம் எம்பெருமானே, அழகர் மலையில் இருக்கும் சுந்தரராஜ பெருமானே, 18 படிகளில் பாங்காக வீட்டிருக்கும் கருப்பசாமி, உன் அடிவாரத்தில் ஒரு கொய்யா தோப்புல நான் உட்கார்ந்துருக்கேன். உன் அடிவாரத்தில் என்னை ஒரு சித்தனாய் முக்தனாய் ஞானியாய் ஆக்கக்கூடிய பாக்கியம் எனக்கு உண்டுமா என்று ஒருவன் கேள்வி கேட்டு வந்திருக்கிறானப்பா. பாருடா, எப்பேற்பட்ட கேள்வியெல்லாம் வந்திருக்கு பார்த்தியா?
அப்பா. பட்டால் பாசம், பட்டால் மனசில் பட்டுருச்சுன்னா பாசம் வச்சிருவோம். அந்த பாசத்திலே நாம் தொட்டு விட்டால் அது உறவாக மலர்ந்துவிடும். உண்மையா இல்லையா? பட்டால் பாசம், தொட்டால் உறவு. எல்லாம் வெறுத்து கெட்டால் அவன் ஞானி ஆகிவிடுகிறான். இந்த 3 விதங்களில் எல்லாம் பாசத்தையும் கடந்து, ஆசையவும் கடந்து, உறவுகளையும் கடந்து இனி இறைஞானத்தை பெற வேண்டும். அது அருளால் நடக்குமா, அறிவால் நடக்குமா என்னென்று உள்ளத்துக்குள்ளேயே தேடி தேடி முடிவு கிடைக்காமல் என்னை பார்க்க வந்திருக்கிறாய். கால் வந்துட்டு வரலாம். புரியுதா? பட்டால் பாசம், தொட்டால் உறவு, கெட்டால் ஞானம். உனக்கு அந்த சக்தி உண்டுமா அப்படின்னு நான் பார்க்கணும். என் முன்னால் வந்து நேரம் வந்து உட்காருப்பா. முன்னாடி இன்னும் முன்னாடி வாங்க, முன்னாடி வாங்க. கண்ணை முடிக்கலாம். ஓஹோ, சரி, கரெக்ட். கால் வந்துட்டு வரலாம். ஏற்கனவே ஒரு சித்தருடைய ஆசீர்வாதத்தையும் அவருடைய அனுஷ்டானத்தையும் மானசீகமாக நீ வணங்கி வருகிறாய். உண்மையா? அதில் அவருடைய அடையாள சின்னமாக அவர் கைக்கோல் ஒன்று இருக்கிறது. அதனால என் தண்டத்தை வைத்து உனக்கு ஆசீர்வாதம் செய்துவிட்டால் நீ அந்த ஞானத்தை அடைந்து விடுவாய் என்றது உண்மையாகிவிட்டது. எங்கே என் தண்டத்தை எடுத்து காட்டுங்கள் பார்க்கிறோம். அதே தான், பிரிந்து கிடக்கும், சேர்த்து கூடப்பா. எடுத்து கொடுறா. வெரி குட். பக்கத்தில் வாப்பா. கண்ணை முடிக்கா. என்னை நினைக்கும் பொழுதெல்லாம் உன்னுடைய மனதுக்குள் பல காட்சிகளும் பல சிந்தனைகளும் தோன்றும். அதுவே உனக்கு சித்தாக மலரும். இந்தாப்பா, இந்த பிறவியை முழுமையாக நீ ஞானத்தோடு அனுபவிப்பாய். அதற்கு வேண்டிய அன்னதான போஜனங்களெல்லாம் பெரிதாக நடக்கும். குருவாக ஏற்றாய், உன்னை சீடனாக ஏற்றேன். வாழ்வாய் என்னாலும், உயர்வாய் என்னாலும்.